நட்பாக பேசி பழகி பல பெண்களிடம் நம்பிக்கை ஏற்படுத்தி நிர்வாண வீடியோ காலில் வரச் சொல்லி அதை ரெக்கார்ட் செய்து சமூக வலைதளங்களில் அனுப்பி மிரட்டி பணம் பறித்த வேலூரை சேர்ந்த நபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவர் சமூக வலைதளங்களில் ஆர்வமாக இருக்கின்றார். குறிப்பாக சமூக வலைதளமான ஷேர்சாட் என்ற செயலியை பயன்படுத்தி வருகிறார். அவருடைய ஷேர்சாட் ஐடியை பயன்படுத்தி ஒரு குரூப்பில் இணைந்துள்ளார். அந்த குரூப்பில் மற்றவர்களுடன் மெசேஜ் அனுப்புவது, வீடியோ ஷேர் செய்வது, அதைத் தொடர்ந்து அந்த குரூப்பில் இருந்து அவருக்கு முகம் தெரியாத நபர் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் இருவரும் தங்களது வாட்ஸ்அப் எண்ணை பகிர்ந்துள்ளனர். வாட்ஸ்அப் மூலம் பேசி பழகி உள்ளனர். மேலும் அந்த நபர் சகோதரி என்று பேசி உள்ளார். அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளார். பின்னர் காதலிப்பதாக கூறி அவரை ஆடை இல்லாமல் வீடியோ கால் செய்யும்படி கூறியுள்ளார். அவர் மீது உள்ள நம்பிக்கையில் அந்த பெண்ணும் ஆடை இல்லாமல் வீடியோக்கள் செய்துள்ளார். அந்த நிர்வாண வீடியோ காலை ரெக்கார்ட் செய்து வைத்து கொண்டு புகார்தாரரான அந்த பெண்ணிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளார். அந்த பெண்ணும் அவரின் மிரட்டலுக்கு பயந்து ரூபாய் 6,000 அனுப்பியுள்ளார். மேலும் அவர் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார் மற்றும் புகார்தாரரான அந்த பெண்ணையும் அவரின் குடும்ப நபர்களையும் மிக மிக ஆபாசமாக பேசிய ஆடியோவை வாட்ஸ்அப் மூலம் இருவருக்கு அனுப்பியுள்ளார். மேற்கண்ட அந்த பெண் கொடுத்த புகார் சம்பந்தமாக புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த ஒரு சில நாட்களாக மேற்கண்ட பெண்ணுக்கு அவரின் வீடியோ கால் ரெக்கார்டிங்கை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி மிரட்டி வந்த நபரை பற்றி விசாரித்து தேடி வந்தனர். தற்பொழுது இணையவழி காவல் நிலையத்தில் இருக்கின்ற நவீன மென்பொருளை பயன்படுத்தி ஷேர்சாட் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பியது யார் என்று இணையவழி போலீசார் கண்டுபிடித்தனர். மேற்படி வாட்ஸ்அப்பில் பயன்படுத்திய மொபைல் எண்ணை வைத்து போலீசார் அது வேலூரில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அவர்களின் உத்தரவின்படி ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீஸ் அமைக்கப்பட்டது. தனிப்படையில் தலைமை காவலர் மணிமொழி மற்றும் காவலர்கள் அரவிந்தன், ஜெயக்குமார் ஆகியோர் அடங்கிய தனிப்படையினர் நேற்று நண்பகலில் வேலூர் விரைந்தனர். வீடியோ அனுப்பி இருவரின் முழு விவரங்கள் தனிப்படை போலீசாருக்கு தெரிய வரவே நேற்று நண்பகலில் அவரை கைது செய்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரிக்கும் பொழுது மற்ற அனைத்து விவரங்களையும் போலீசாருக்கு தெரிய வந்தது. மேற்படி பெண்ணிற்கு ஆடை இல்லாமல் வீடியோ கால் ரெக்கார்டிங்கை அனுப்பி மிரட்டிய சம்பந்தமாக நபரை கைது செய்து இன்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமார் மொபைலை ஆய்வு செய்த போது அவர் பல்வேறு பெண்களுக்கு இதுபோன்று 2022ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு பெண்களை ஆடை இல்லாமல் வீடியோ கால் வரச்சொல்லி அதனை ரெக்கார்ட் செய்து வைத்துக்கொண்டு பணம் கேட்டு மிரட்டுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அப்படி அவர் கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் வாட்ஸ்அப் மூலம் அவர்களை மிக மிக ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டி தொந்தரவு செய்வது மற்றும் அவரின் வங்கி கணக்கை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இதுபோன்று பல பெண்களிடம் பண பரிவர்த்தனை செய்துள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. உங்களுக்கு சமூக வலைதளங்களில் ஏதேனும் மிரட்டல் வந்தால் உடனடியாக உங்கள் பெற்றோரிடமோ அல்லது காவல்துறைக்கோ அல்லது உங்கள் நம்பிக்கைக்குரியவர்களுக்கோ உடனடியாக தெரியப்படுத்தவும். 1930 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவும்.